ஜனகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். தனாவும் மாயாவும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. தனா மேலே தப்பு இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து ஜானகி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்க, லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சாரு வந்து நல்லா ஸ்க்ரூ ஏற்றி விட்றாங்க. அது எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுக்கிறாங்க. தனா, இங்கே பாரு, உன் விஷயத்தில் வந்து ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. உன்னை வந்து அவளோட கைக்குள்ளேயே வந்து உன்னை பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறா. எல்லா மரியாதையும் அப்போ தான் அவளுக்கு கிடைக்கும், உனக்கு எதுவுமே கிடைக்காம உன்னை டம்மியாகவே நினச்சிக்கிறா அப்படின்னோன்னா கரெக்டு தான் அப்படின்னு வந்து சாருக்கிட்ட வந்து சொன்னோன்னா, வாடி வா, இப்போ தான் என் வழிக்கு நீ கரெக்டாக வர. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உன்னை அடிக்கிறதுக்கெலாம் அவளுக்கு வந்து உரிமையே கிடையாது. அவளெல்லாம் நீ விட்டு விடக்கூடாது. போய் நல்ல நறுக்குன்னு 4 கேள்வி கேளு அப்படின்னு சொன்னோன்னதோ இப்போ கிளம்பிட்டேன் அப்படின்னோடனே, அப்பாடா இவங்க 2 பேரை பிரித்தாச்சு அப்படின்னு சாரு வந்து வெற்றிகரமாக வந்து அவங்க திட்டத்தை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் மேலே வந்து மாடியில் நின்றுட்டுருக்காங்க மாயா. மாயா கிட்டக்க வந்து போய் வந்து என்ன இவன் மன்னிப்பு கேட்க வந்திருக்காளா இல்லை வேறு ஏதாவது சொல்ல வந்திருக்காளா அப்படிங்கிறப்ப, ஆமாம் எதுக்கு நீ வந்து தேவையில்லாமல் என் விஷயத்தில் வந்து தலையிடுற, அப்படி அப்படி என்ன அவங்க எல்லோரும் வந்திருந்தா என்ன என்ன பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ தேவையில்லாமல் முட்டாள்தனமாக பேசாத, முதல்ல புரிஞ்சுக்க. அவங்க வந்திருந்தாங்கன்னா உன்னையும் சரி கார்த்திக்கையும் சரி 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் விசாரிக்கவே செய்வாங்க. அது முதல்ல தெரியுமா அப்படின்னோடனே ஒரு செகண்ட் லைட்டாக வந்து யோசிக்கிறாங்க தனா. அதுக்கு அடுத்த செகண்டே அதெல்லாம் இருக்கட்டும், அப்படி ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் என்னை வந்து எதுக்காக நீ அடித்த, என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, மாயா வந்து தூக்கி வாரி போடுது. நான் உன் அக்காங்கிறதுக்காகலாம் அடிக்கலை. நீ வந்து உன்னை வந்து நான் வேணுன்ட்டுலாம் எதுவும் செய்யலை. இந்த மாதிரி நீ வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டேன்னா வந்து நம்ம குடும்பமாக நல்லா போயிட்டு, ஓஹோ உன்னோட எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவோட வந்து மான மரியாதைலாம் எனக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ இந்த மாதிரி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கட்டும்னு பட்டுன்னு சொல்லிடுறாங்க. தனா வந்து, நீ வந்து உன்னை வந்து நான் அடிக்கணும்லாம் அடிக்கலை. நீ பண்ணது வந்து தப்பு. உனக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு புரிய வைக்கலாம் ஒன்றும் தேவை கிடையாது. நான் செய்கிறதெல்லாம் எது சரி எது தப்புன்னு எனக்கு பிரித்து பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியில் அடித்த மாதிரி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து தனா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஜானகிட்ட வாங்கி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த பக்கம் வந்தோடனே மாயா வந்து அந்த பழைய விஷயத்தை வந்து மறந்துட்டு கேஷுவலாக பேச தான் நினைக்கிறாங்க. போனால் போதும் நம்ம தங்கச்சி தானே. ஆனால் வந்து மறுபடியும் வந்து என்கிட்டலாம் நீ பேசுகிற வேலை வச்சுக்காத, உன்ட்டெல்லாம் வந்து என்னென்னா என்னங்கிறதோட நிப்பாட்டிக்கணும். இல்லைன்னா சில பேர் வந்து ரொம்ப ஓவராக பேசுவாங்க, அவங்கவுங்க இடத்தோட அங்கேயே நின்றுக்கணும் அப்படின்னு ஜானகி முன்னாடியே பேசிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டு ஜானகி இதை தெரிஞ்சுக்காத மாதிரி, அவள் எதாவது பேசிட்டு போகிறான், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்லிட்டு மேலே போகிறாங்க. மேலே போனோன்னே ஜானகி வந்து கேள்வி வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த செகண்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், மாயா வந்து உன் அக்கா தானே, எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாதுமா, நீங்கள் உங்களால் தான்மா அவள் வந்து என்னை தேவையில்லாமல் வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் மாயாவை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க தவிர நான் ஒருத்தர் இருக்கேன், என்னை வந்து நீங்கள் மனசில் நினைக்கிறதே கிடையாது, இந்த வீட்டில் மதிக்கிறதும் கிடையாது. அப்படிலாம் நீ அவள் கூட வந்து நீ ஏன் போட்டி போடுற, இப்படிலாம் நீ நினைக்கிற ஆள் கிடையாது. ஆமாம் நினைக்கிற ஆள் கிடையாது, ஆனால் நினைக்க தான் வச்சுட்டீங்களே, என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி நிற்காத போமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜானகி கிட்ட பேசுனது எல்லாத்தையும் வந்து கேட்டுடுறாங்க. எதுவுமே பேச முடியாமல் மாயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இவன் மனசை வந்து யாரோ கலைச்சி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் வந்து இங்கே வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மணியும் சரி இந்த சிவராமனும் வந்து கேரம் போர்டு விளாட ஆரம்பிச்சிடுறாங்க. விளாட ஆரம்பித்தோன்னா மாயா பார்த்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரோன்னே, உட்காந்தா உனக்கு ஜோடியாக வந்து ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொன்ன அப்புறம் கரெக்டாக வந்து ரகுராம் வந்து என் கூட விளாடட்டும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. வாங்க பெரியப்பா நம்ம விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அப்போ வந்து தனாவும் விளாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த பக்கம் மணியும் தனாவும் ஒரு டீமு, மாயாவும் ரகுராமும் ஒரு டீமு கேரம் போர்டு பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் விளாண்டுட்டு இருக்கப்போ வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து ஜெயிச்சா யார் பரிசு கொடுப்பா அப்படின்னா, மாயா வந்து ஜெயிச்சா நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், நீங்கள் தோற்றிங்கன்னா நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் மணி வந்து தோல்வியா, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொன்னால் ரகுராம் வந்து, ஓ அப்படியா மாயா, நம்ம பார்த்தியா என்னம்மா பேசுகிறாங்க, நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து விளாட ஆரம்பிக்கிறாங்க. விளாட ஆரம்பித்ததுலேருந்து காயின்ஸ் எல்லாத்தையும் வந்து டப்பு டப்புன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மாயா கிட்டே கொடுக்குறப்ப ஒவ்வொரு தடவையும் வந்து மாயா வந்து வேணுன்ட்டே விடுற மாதிரியே தெரியுது. அதை ரகுராம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தும் பெருசாக கண்டுக்கல. அடுத்தது இந்த பக்கம் வந்து தனா வந்து மூஞ்சி வந்து ரொம்ப சுருங்குது. அவன் வந்து 2 பாயிண்ட் எடுத்தால் கூட வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது மாயாவை பார்த்தாலே.
கடைசியில் வந்து வேணுன்ட்டே வந்து மாயா வந்து விட்டு கொடுத்துட்றாங்க. விட்டு கொடுத்தோன்னே அந்த பொங்கல் ஜெயிச்சப்போ பரிசு போட்ட இந்த ரகுராம் அவர் போட்டார்ல அந்த மோதிரம், அந்த மோதிரத்தை கிஃப்ட்டை வந்து ரகுராம் கிட்ட கொடுத்து தனாக்கு போட்டு விட்ருங்க அப்படின்னு சொன்னான்னா, தனா வந்து அந்த மோதிரத்தை ஜெயிச்சு வாங்கின மாதிரி மனசில் சந்தோஷமாக மோதிரத்தை போட்டுக்கிறாங்க. அதை போட்டுட்டு எபிசோடை வந்து அதோட சூப்பராக முடிக்கிறாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் வந்து ஜானகி வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. மாயா நல்லா வந்து பொறுமையாக விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த தனா தான் ஏன் மனசு இவ்வளோ மோசமாயிட்டாருன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட முடியுது.